ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வாங்கின கோல்டு பேங்கிளோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பில்லிங்கில் ஒரு சின்ன சீட்டிங் நடந்தது. நான் அதையும் இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நகை வாங்க போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பவுனுக்கு 760 மில்லி கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 கிராம் 340 மில்லி. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 8% போட்டாங்க. வாங்க இப்போ நம்ம பேங்கிள் பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் பேங்கிள். இது வந்து கடான்னு சொல்லுவாங்க, கடா பேங்கிள்னு சொல்லுவாங்க, காப்புன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு இந்த மாடல் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 சவரன் கிட்ட இருக்குது. 1.5 சவரனுக்கு ஒரு 1/2 கிராம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், அழுத்தமாக இருக்குது. இது 1 சவரன்லேயும் கிடைக்கும். பட் ஆனால் அது வந்து லைஃப் வராது, நெளிஞ்சிற வாய்ப்பு இருக்குது. இதுனா நம்மளுக்கு உறுதியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையில் உறுத்தாது, செய்யாது, நீட்டாகவும் இருக்கும். லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலகண்ட்டாக இருக்கும். இது சாரீ, சுடிதார், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கையில் வாட்ச் கட்டியிருப்போம், இது ஒரு கையில் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், எங்கேயுமே உறுத்தாது, எதுவும் பண்ணாது. இது கையில் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இதோட ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் லைட் வெயிட்டில் வாங்கணுன்னா கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 சவரன்லேயே இருக்குது. பட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 சவரனுக்கு ஒரு 1/2 கிராம் மேலே கம்மியாக இருக்குது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிராம் ரேட் வந்து 6370 ரூபா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 800 ரூபா சவரனுக்கு தள்ளுபடி போச்சு. ஸோ எல்லாம் போனது போக, தள்ளுபடி எல்லாம் போனது போக, இந்த கிராம் வந்து எனக்கு 6370 ரூபாய்க்கு கிராம். ஆனால் பட் அன்னைக்கு கிராம் ரேட் வந்து அதிகம். அந்த டிஸ்கவுண்ட் போக இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க. பதினோரு கிராம் 340 மில்லி, 8 கிராம் வேஸ்டேஜு. பாருங்கள், அமௌண்ட்டு 78,014 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்டேஜோடு சேர்த்து. நான் ஒரு நோஸ் பின்னும் வாங்கியிருந்தேன் அன்னைக்கு, அதோட இதுவும் காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு பால் மாதிரி குட்டியாக ரவுண்டாக. இது ரெகுலராக போடுறதுக்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நோஸ்பின். இதோட வெயிட்டு வெறும் 160 மில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 13%. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1151 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், 1151 ரூபா. ஸோ எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 81,542 ரூபா வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிஎஸ்டி வந்து 2,375 ரூபா வந்தது. நான் ஓல்டு கோல்டு போட்டு தான் வாங்கினேன். டேமேஜ் ஆனால் கொஞ்சம் ஓல்டு ஜுவல்லரி என்கிட்ட இருந்தது.
ஸோ அதெல்லாம் நான் போட்டு நான் வாங்கினதில் எனக்கு மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 3801 ரூபா இருந்தது. பட் ஆனால் இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டு கேஷாக தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணேன். சில்வர் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போது நான் வந்து அந்த அவேர்னஸ்ஸு பில்லிங்கில் சீட்டிங் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா வீடியோ ஸ்டார்டிங்கில், அது நான் என்னன்னு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேக் கட்டியிருப்பாங்க. இந்த பேங்கிளில் வந்து இந்த டேக் இப்படி இருக்கும் இல்லைங்களா, நம்ம பில்லிங்கில் அப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணோடனே பேக்கிங் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. இதை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது இதை மட்டும் டேக் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு வெயிட் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 11 கிராம் 340 மில்லி இருந்தது. 330 மில்லி தான் இருந்தது கட் பண்ணதுக்கப்புறம். நான் கேட்டேன், இல்லையே இது வந்து நான் எப்பயுமே இந்தளவுக்கு நம்ம கவனிக்க மாட்டோம், மில்லி கணக்கெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லி கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேக் எடுத்த உடனே எப்படி 10 மில்லி கம்மியாக இருக்கே, இது வந்து 340 மில்லி தானே, 330 மில்லி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இதை போய் ஃப்ரண்ட்டில் போய் எடை போடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, இந்த மிஷினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது போலன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரண்ட்டில் இருக்க மிஷின்லேயும் போய் போடும்போது 10 மில்லி வந்து கம்மியாகவே காட்டுச்சு. என்னப்பா அது அப்படின்னு 340, 11 கிராம் 340 மில்லி இருக்கணும், 11 கிராம் 330 மில்லி இருக்குது இந்த டேக் எடுத்த உடனே அப்படின்னு சொன்னோடனே, ஓகே மேடம், நாங்கள் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு கேஷாக பே பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கவனித்து வாங்குங்க. இது ஒரு வகையான சீட்டிங் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 10 மில்லி எடை குறைவுன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு எனக்கு 72 ருபீஸ் வந்து கையில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கையில் கொடுத்ததுக்கு அமௌண்ட்டு பில்லிங்கெல்லாம் எனக்கு எதுவுமே தரலை. ஸோ எனக்கு இது மாதிரி இந்த ஜுவல்லரி கடையில் மட்டும் இது நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே ஜுவல்லரி வாங்கும்போது டேக் எடுப்பாங்க, அதில் இருக்க நூல் வந்து நம்ம ஜுவல்லரியிலே தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து இதை கவனிக்க மாட்டோம். இனிமேல் வந்து நம்ம இதெல்லாம் நம்மளாக கவனித்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு பீஸுக்கு 72 ருபீஸ். எனக்கு இன்னொரு டவுட்டு கூட இருக்குது. ஏன்னா நம்ம அந்த 10 மில்லிக்கும் சேர்த்து தானே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு 10 மில்லி கம்மியாக இருக்குதுன்னு 72 ருபீஸ் தானே கையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் பில்லு இல்லாமல். ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லா கடையிலையும், இந்த ஒரு கடையில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா கடையிலையுமே நடக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து சில ஜுவல்லரி போடாமல் வச்சுருக்கேன். அதில் கூட இந்த மாதிரி தான் டேகை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த டேகில் வர நூல் வந்து நம்ம ஜுவல்லரியில் சுற்றி இருக்கும். நம்ம என்ன நினச்சிருப்போம், இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க வெயிட் போட்டு செக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வாங்க போகிறவங்க கண்டிப்பாக இதை வந்து கவனித்து அந்த குட்டி நூலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு 5 மில்லி ஒரு 2 மில்லினாலும் நம்மளுக்கு அது வந்து லாஸ் தானே. இந்த மாதிரி இது நடக்குது. டேகு நூல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இது மாதிரி எவ்வளோ நம்ம வந்து லாஸ் பண்ணியிருப்போன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சீட்டிங்கும் இப்போ நடக்குது. இது கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இது கண்டிப்பாக எனக்கு இது வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா இது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பயன்படணும். ஏன்னா நம்ம இந்த மில்லி கணக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம மறந்துடுவோம். கிராம் வந்து மைண்டில் ஃபிக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி மில்லி 10 மில்லி 5 மில்லி 20 மில்லி அதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்காது. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இது கவனமாக பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.